69வது இலக்கம். இது கொஞ்சம் விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் ஸலாத்தும் வ ஸலாத்தீன. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் வந்து என்ன, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதோடு சேர்த்து மொத்தம் 100 ஆகிரும். இதை பற்றி என்னது, இது சொல்லப்பட வேண்டிய திக்ர்கள்ல உண்டு. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது இந்த துஆ சஹீஹுல் புகாரியில் சஹீஹ் முஸ்லிமில் பல இடங்களில் வரக்கூடிய துவாக்கள்ல உண்டு. உதாரணத்துக்கு சஹீஹுல் புகாரில் 843வது இலக்கம், முஸ்லிமில் 1375 1375வது இலக்கத்தில் வரக்கூடிய துவாக்கள் இவைகள். இந்த துவாவுடைய சிறப்பு ஒன்று என்னென்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சில ஏழைகள் வருகிறார்கள். நீங்கள் வந்து அது கேட்டிருப்பீங்க, ஆனால் அந்த ஒரு வார்த்தை, மிக முக்கியமான ஒரு வார்த்தை இடம்பெறுகிறது. வந்து கேட்குறாங்க, அதாவது தஹப அஹ்லு துசூர் பில் மினல் அம்வாலி பித் தரஜாத்தில் உலா. வசதி படைத்தவர்கள் நிறைய அந்தஸ்துகளோட நிறைய கூலிகளோடு போயிட்டாங்கன்னா செலவழிக்கிறாங்க நிறைய. ஒன் நஈமில் முகீம், நிரந்தரமான நஈமை, அதாவது சொர்க்கத்தை எடுத்துக்கிட்டு அவங்க போகிறாங்க. யுசல்லூன கமான் உசல்லி, அவர்கள் தொழுவது போல நாங்கள் தொழுவது போல அவர்களும் தொழுகிறார்கள். வயசூமூன கமான் அசூம், நாங்கள் நோன்பு பிடிப்பது போல அவங்களும் நோன்பு பிடிக்கிறாங்க. வலகும் ஃபதுலும் மின் அம்வாலின், ஆனால் அவர்களுக்கு சொத்து இருக்குது, பணம் இருக்குது, கூடுதலாக இருக்குது. ஹஜ்ஜு நபி, அதன் மூலம் அவங்களுக்கு ஹஜ்ஜு செய்ய கிடைக்குது. ஒய் அத்தமிரூன், உம்ரா செய்ய கிடைக்குது. ஒய் உஜாஹிதூன், ஜிஹாது செய்ய கிடைக்குது. ஒய் தசத்தகூன், தர்மம் செய்ய கிடைக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யுது, செய்வதற்கு கிடைக்கிறது. அப்போ எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். கால அலா உஹத்திசுக்கும் இன் அஹத்தும், நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தரவா ரசூலுல்லாஹ் சொல்கிறான். இன் அஹத்தும், நீங்கள் அதை செய்தால், இதுதான் முக்கியம். அத்ரக்தும் மன் சபகக்கும், உங்களை முந்தியவர்களை அடைந்து கொள்வீர்கள், உங்களை முந்தியவர்களை அடைந்து கொள்வீர்கள். வலம் யுத்ரிக்கும் அஹதுன் பஅதக்கும், உங்களுக்கு பின்னால் உங்களை யாரும் அடையவும் மாட்டார்கள். உங்களை முந்தியவர்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள், உங்களுக்கு பின்னால் யாரும் உங்களை அடைந்து கொள்ளவும் மாட்டார்கள். இதுதான் மிக முக்கியமான செய்தி. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அங்க சொல்றாங்க, வகுன்தும் கைர மன் அன்தும் பைன தஹ்ரானைஹி இல்லா மன் அமில மிஸ்லஹு, நீங்கள் இருக்கின்றவர்களையே சிறந்த மக்களாக இருப்பீர்கள். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதிலேயே சிறந்த மக்களாக இருப்பீர்கள், உங்களை போன்று செய்தவர்களை தவிர. உங்களை போன்று செஞ்சவங்களை உங்களை போல செய்கிறாங்களே அவங்களோட தரம் அவங்களோட சமனாக இருக்கும். மற்ற எல்லாரை விட நீங்கள் என்ன செய்வீங்க, சிறந்தவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அமலை சொல்லி தரவான்னு கேட்குறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய அமல். அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, துஸப்பிஹூன வ தஹ்மதூன வ துகப்பிரூன், தஸ்பீஹ் செய்யுங்கள், புகழுங்கள், பெருமைப்படுத்துங்கள். ஹல்ஃப குல்லி ஸலாத்தின் ஸலாத்தும் வ ஸலாத்தீன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 தடவை, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 தடவை. ஃபஹ்தலஃப்னா பைனனா. இப்போ இந்த ஹதீஸோட முடியுது. வேறு வேறு அறிவிப்புக்கெல்லாம் நிறைய வருது, சரியா? நான் அதை அந்த டைம் கூட சொல்கிறேன். இப்போ இது முடிஞ்சுதா? அப்போ இது அறிவிப்பாளர்கள் சொல்கிறாங்க. ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறாரு, அபூ சாலிஹுடைய மாணவர் சுமை சொல்கிறாரு, ஃபஹ்தலஃப்னா பைனனா, எங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு. என்ன முரண்பாடு என்றா, ஃபகால பஅதுனா நுஸப்பிஹு ஸலாத்தம் வ ஸலாத்தீன் வ நஹ்மது ஸலாத்தம் வ ஸலாத்தீன் வ நுகப்பிரு அர்பஅம் வ ஸலாத்தீன். விளங்கிட்டா? நாங்கள் வந்து எங்களுக்குள்ள முரண்பாடு வந்தது. எப்படி சொல்கிறது, சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, அல்லது எல்லாம் சேர்த்து 33, 11 11 11, ஸலாத்தம் வ ஸலாத்தீன் தானே, எல்லாம் சேர்த்து 33, அல்லது இப்படியா அப்படின்னு கருத்து முரண்பாடு வந்து. ஃபரஜஅது இலைஹி, அபூ சாலிஹ்ட்ட போனேன். ஃபகால தகூலு சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹு அக்பர் ஹத்தா யகூன மின்ஹுன்ன குல்லிஹின்ன ஸலாத்தம் வ ஸலாத்தீன். மின்ஹுன்ன குல்லிஹின்ன, அவைகளில் எல்லாவற்றிலிருந்து 33 என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு என்ன செய்யறாரு அபூ சாலிஹ் சொன்னதாக புகாரிலையும் நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துல. அதே போல சஹீஹ் முஸ்லிம்லையும் என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்னன்னு சொன்னால் சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும். இது ஒரு வகை, 33 33 33 அப்படி சொல்றது. அடுத்ததாக இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், நவ்வுத்தான் இரண்டாவது வகையை பாருங்க. அதாவது சஹீஹ் முஸ்லிம்ல இதுல வந்து லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹு, அதை பத்தியெல்லாம் என்ன செய்யல, வரல, எல்லாமே 33 தான் வருது. இது ஒரு வகை. இரண்டாவது வகை சஹீஹ் முஸ்லிம்ல 1380வது இலக்கம் எப்படி வருதுன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் சப்பஹல்லாஹ ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் ஸலாத்தம் வ ஸலாத்தீன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் யார் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் வ ஹமிதல்லாஹ ஸலாத்தம் வ ஸலாத்தீன், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, வ கப்பரல்லாஹ ஸலாத்தம் வ ஸலாத்தீன், அல்லாஹு அக்பர் 33 தடவை, அப்படி சொல்லி ஃபதில்க திஸ்அத்தும் வ திஸ்ஊன், அது மொத்தமாக 99. வகால தமாமல் மிஅதி, 100ஆக பூர்த்தி செய்ய அவர் சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொன்னால், குஃபிரத் ஹதாயாஹு வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும். அது கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும், நுரை கொஞ்சம் தான், ஆனால் கடல் நுரை என்னது அதிகம், அதளவுக்கு இருந்தாலும் பாவங்கள் என்ன செய்யப்பட்டு விடும், மன்னிக்கப்பட்டு விடும் அப்படி என்று சொல்லி என்னது சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு நன்மை கூலி அப்படின்னு வருதாக இருந்தால் அதை ஷர்த் இருக்குது. நாங்கள் வந்து பாவ மன்னிப்பு எதிர்பார்த்து கண்டிக்கிறோம்,
பாவ மன்னிப்பு மன்னிக்கப்பட்டதா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. 5 நேரம் தொழுகிறோம், முறையாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு பாவங்கள் நாங்கள் தவறு செய்கிறோம். இவைகள் மன்னிக்கப்பட்டதா இல்லையான்னு தெரியாது. இது போன்ற திக்ர்கள் மூலம் எங்களுக்கு உத்தரவாதம் கிடைக்குது, மன்னிக்கனது பட்டு விட்டன அப்படி என்ற உத்தரவாதம் என்ன செய்யுது கிடைக்குதே தவிர எல்லா பாவத்தையும் செஞ்சு போட்டு இதை செஞ்சால் சரியான அர்த்தம் அல்ல. வணங்கிட்டா எல்லாத்தையும் செய்யறது அப்புறம் சுப்ஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் கழிஞ்சாச்சு அப்படி என்னது அப்படி நினைச்சிடக்கூடாது. அதான் நம்ம புரியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 5 தொழுகைக்கு இடையிலே நம்ம செய்கிற எல்லா பாவங்களும் கஃபாரா தொழுது என்ன செஞ்சிடும் அதை அதாவது இல்லாமலாக்கி விடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது 2வது வகை. 3வது வகை இதே இன்னொரு 3வது வகையில சொல்லலாம். எப்படி என்று சொன்னால் சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது 1376வது இலக்கம். அதாவது அபூ ஹுரைரா அபூ சாலிஹ் வழியா வருது. நான் ஏற்கனவே அபூ சாலிஹ் தான் உங்கள்கிட்ட சொன்னேன். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, அவர் 33 சொன்னார். இது எப்படி வருது என்று சொன்னால் இந்த செய்தி முடிஞ்ச உடனேயே அதாவது அன்னஹு அத்ரஜ ஃபி ஹதீஸ் அபி ஹுரைரா கவுல அபி சாலிஹ் சும்ம ரஜா ஃபுகராஉல் முஹாஜிரின் இலா ஆகிர் ஹதீஸ் வஸாத ஃபில் ஹதீஸ் யகூலு சுஹைல் சொல்றாரு, அபூ சாலிஹ் மாணவர் சொல்றாரு, யகூலு சுஹைல் 11 ஃபஜமீஉ ذلك குல்லிஹி 33 11 மொத்தமா எத்தனை 33 அப்படி என்று சுஹைல் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம் என்ன செய்கிறது வருவதை பார்க்கிறோம். இது 3வது வகை. நான் கடைசியில் சொல்றேன். இது சஹீஹ் முஸ்லிம்லே வருது. சுஹைலுடைய தஃப்சீர் என்ன 11 அப்படின்றது. அதுக்காக 33 கன்சர்ன் அர்த்தம் இல்லை. வணங்கிட்டா 33 இருக்குது. இந்த வகை என்னது இதுக்குள்ள வருகிறது. ரைட். 4வது வகை பாருங்க. சஹீஹுல் புகாரியில் 6329வது இலக்கத்தில் வருகிறது. அதில் எப்படி என்று சொன்னால் துஸப்பிஹூன ஃபீ துபரி குல்லி ஸலாத்தின் 10 ரசூலுல்லாஹ் சொன்னதாக வருகிறது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 10 வ தஹ்மதூன 10 ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் 10 வ துகப்பிரூன 10 அல்லாஹ் அக்பர்ல 10 அப்படி என்று 4வது வகை என்ன செய்கிறது. இதுவும் புகாரில் தான் என்ன செய்கிறது சஹீஹுல் புகாரிலே வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ 5வது வகை பாருங்க. இது சுனனு திர்மிதியில 1350வது இலக்கம் 1350வது இலக்கத்தில் வருகிறது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال أمير يسبح دبر كل صلاة 33 ويحمد 33 ويكبر 34 33 34 இப்படி சொல்ல ஏவப்பட்டார்கள். அல்லாஹ் அக்பர் 34 வருது. அதுக்கு பின்னால உத்திய ரஜுல் மினல் அன்சாரி ஃபி மனாமிஹி ஒரு அன்சாரி தோழருக்கு கனவு ரசூலுல்லாஹ் காலத்திலே ஒரு கனவு வருது. எப்படின்னா ஃபகீல லஹு அமரக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஏவிட்டாங்க அன் துஸப்பிஹு துப்ர குல்லி ஸலாத்தின் 33 ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 34 அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள் அப்படியான்னு கேட்குறாங்க. கால நாம் கனவுல நடக்கு ஆமன்றாரு. கால ஃபஜஅலுஹா 25 நீங்க 25 செஞ்சீங்க. அதை ஒவ்வொன்றும் 25 சுப்ஹானல்லாஹ் 25 அல்ஹம்துலில்லாஹ் 25 அல்லாஹ் அக்பர் 25 அப்படி செய்யுங்க அப்படின்னு வருது. வஜஅலு ஃபீஹ தஹ்லீல் அதுல லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்யுங்க நீங்க சேர்த்துக்கங்க. அவனை 25 போட்டா 100 இப்படி சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஃபலம்மா அஸ்பஹ காலையில விடிஞ்ச உடனே அத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர் வாராரு. இந்த கனவை பத்தி என்ன செய்றாரு சொல்றாரு. கால இஜ்அலுஹா கதாலிக் அதே மாதிரி நீங்களே என்ன செய்யுங்க அதை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ இது மொத்தம் 5 வகை. அந்த 5 வகையை எடுத்து இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்றாங்க தங்களோட ஃபத்தாவாண்ட நூல்ல ஒரு வகையில சொல்றாரு. இந்த 5 வகையிலும் சொல்லலான்றார். 5 வகையிலே சொல்லலாம். உங்களோட சந்தர்ப்பங்கள் சூழல்கள் அது கேட்ப 33 சொல்லுங்க. இல்லையா 33 விட்டு அப்படியே வந்துருவாங்க. 33 இன்றைக்கு சொல்லலான்னு எழுப்பி வந்துடாம சில கட்டங்கள் அப்படி வரும். 10வது என்ன செஞ்சிருங்க சொல்லிருங்க. 11வது என்ன செஞ்சிருங்க சொல்லிருங்க. நல்ல டைம் இருந்தா 25 சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செஞ்சிருங்க 25 சொல்லிருங்க. இந்த வகையில அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஹதீஸ் துறையை சேர்ந்த சில அறிஞர்கள் சொல்றாங்க எல்லாமே அபூ ஹுரைராவுடைய மாணவர் அபூ சாலிஹ் அறிவிக்கிறார். அபூ சாலிஹ் இருந்து சுமை அறிவிக்கிறார். சுமைட்டு இருந்தது இந்த முரண்பாடுகள் என்ன செய்யுது வருது. ஒன்றில் ரசூலாங்க எல்லா வகையிலும் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லியிருக்கணும். அதை அவனோட மாணவர்கள் விளங்கப்படுத்திக்கணும். அல்லது ஒன்றுதான் சொல்லி இதை தீர்மானிக்கிறதுல என்ன செஞ்சிருக்கணும் அவனோட இஜ்திஹாதை அப்ளை பண்ணியிருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும் நடந்திருக்கணும். ஆனால் இல்லை தர்ஜீ பண்ணுறதுக்குரிய கஷ்டம் என்ன செய்கிறது இருக்குது. அதனால தான் இமாம் இப்னு தைமியா என்ன செய்திருக்கலாம் இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா ஒன்றை மறைமுகமாக ஏற்படுத்திக்கலாம். எப்படி எதை தர்ஜீ பண்ணல அதில் எதுவும் சரியான இதுவும் சரியாகலாம் இதுவும் சரியாகலாம். ஆனால் ரெண்டும் கன்ஃபார்மாக சரி ரெண்டு சரி அதில் சந்தேகம் கிடையாது. அதனால இந்த எல்லா வகையும் என்ன செய்யலாம் உபயோகிக்கலாம் என்ற கருத்தில் பல அறிஞர்கள் இருப்பதையும் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு ஆலம். ஆனால் நிறைய ராவிகளுடைய அல்லது மிக பிரபல்யமான செய்தியாக எடுக்க முடிஞ்ச செய்தி 33 34 இல்லை விளங்கிட்டா 33 வரக்கூடிய அதோட சேர்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் அதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. அறிவிப்பு எடுத்துக்கண்டா அது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. மற்றவைகளை நம்ம ஒன்றில் முடிவெடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பலவிதமாக என்ன செஞ்சிருக்கலாம் இந்த அறிவிப்பிலேயே பல தான் சொல்லிக்கலாம். இது முடிவெடுக்கணும். அல்லது ஒரு விஷயத்தான் சொல்லி எது என்று தீர்மானிக்கிற விஷயத்தில் ஒரு கருத்து முரண்பாடு என்ன செஞ்சிருக்கணும் விட்டுருக்கணும். எது மாதிரி குள்ளத்தின் தண்ணி மாதிரி
குள்ளத்தைன் ஹதீஸ் யாரும் பேசுறதே இல்லைட்டா இதா பலகல் மா குள்ளத்தைனி பக்கத் தஹுர, அதாவது தண்ணீர் வந்து குள்ளத்தைன் அளவுக்கு வந்துட்டா சுத்தமாகி விட்டது. ஆரம்ப அந்த புத்தகங்களை தொழுகை சாப்பிடலாம் குள்ளத்தைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட உது எடுக்கிறதா குள்ளத்தைன் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அது என்ன குள்ளத்தைன் அப்படி என்று தீர்மானிக்கிறதுல குள்ளாண்டுவோம் விளங்கிட்டானே. குள்ளான்றது இப்படி இருக்கிற தொப்பி சொல்லுவோம் தானே குள்ளாண்டு, அது மாதிரி இந்த குள்ளா விளங்கிட்டா இதுதான் குள்ளான்றது. கல்லான்னு சொல்லுவோமோ குடிக்கிறது விஷயங்களுக்கு, அந்த மாதிரி விஷயங்களை குள்ளா என்றதை சொல்லி 160 கருத்து அதுக்கு இருக்குது. 100 குள்ளா இல்லாம வழங்கிட்டா எது குள்ளான்றது தெரியாத அளவுக்கு குள்ளா பத்தி வழக்கம் இருக்குது. அதனால அதுக்கு என்ன முடிவு என்ன செய்யல எடுக்க இயலாது. அதனால இமாம் இப்னு கைம் சொல்றாருன்னா ஹதீஸ் சஹீஹானது, ஆனா மானா வந்து என்ன செய்யல எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கிட்ட அல்லாஹ்விட்ட ஒரு நியாயம் என்ன செய்யும் அதுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு முரண்பாடாக என்ன செஞ்சிக்கலாம் இது இருந்திருக்கலாம். ஆனால் சில அறிஞர்கள் தர்ஜீ பண்றாங்க, தர்ஜீ பண்ணி இதுல ஒன்றுதான் சரி என்று இந்த 33 என்ன செய்யறாங்க முன்னுக்கு கொண்டு வராங்க. அல்லாஹு ஆலம். ஆனா இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா இது தர்ஜீ பண்ண இயலாது. எது இந்த ஸைத் இப்னு சாபித் செய்தி சொன்னேனே இது தனி செய்தி. இது ஸைத் இப்னு சாபித் தனி செய்தி. அவர் கனவு கண்டது 25 செய்ய சொன்னது இது தனியான செய்தி, அதோட சம்பந்தப்பட்ட செய்தி அல்ல. அதனால இதெல்லாம் என்ன செய்யும் அந்த வகையில் வரும். அஃதல் இது நான் வளமையாக செஞ்சுட்டு வரதா அஃதல் அப்படின்னு என்ன செய்யணும். அஃதல்னா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக சேர்த்து செய்கிறது, அதான் அஃதல்னு தெரிஞ்சுக்கணும். சந்தர்ப்பங்களுக்கு 10, 11, 25 இப்படி பல முறையில் என்ன செஞ்சுக்கிறாங்க செய்திருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு தைமியா சொன்னதாக நான் சொன்னது 2ஆம் பாகம் 206வது பக்கம், ஃபதாவா அல் குபர் அவருடைய ஃபத்வா சம்பந்தமான நூல் 2ஆம் பாகம் 206வது